2026 நடைபெற இருக்கிற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவாலான தேர்தல். ம். இன்னொன்னு அடிக்கடி நம்ம ஆசிட் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. ஸோ அது மாதிரியான இது. இன்னும் கூடுதலா சொன்னா வாழ்வா சாவா. ம். அரசியல் களத்தில் தொடர்வதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு இந்த தேர்தலும் அவருக்கு இறுதி தேர்தல் அப்படிங்கிறத கூட நம்ம பேசலாம். ஆமா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வலிமை குன்றி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. ஒட்டுமொத்தமான 39 நாடாளுமன்ற தொகுதியில 15 தொகுதிகள்ல 3ஆம் இடம். ஒரு 7 தொகுதிகள்ல கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. ஒரு தொகுதியில 5ஆம் இடம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்த்தோம். அப்ப இதை சரிப்படுத்தி 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ம். பிளவுபட்ட அதிமுக பிரிந்து கிடக்கிற சக்திகள் வர வேண்டும், அதுதான் நிலைமை என்று கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் அவரை வலியுறுத்திய நிலையிலும் வேண்டாம், முடியாது. ம். 2026 தேர்தலில் நான் ஒரு வியூகம் வைத்திருக்கிறேன். ம். மிகப்பெரிய அளவில் வலுவான ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை எதிர்கொண்டு நிச்சயம் அதிமுகவை வெற்றி பெற செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கு ஏதாவது முயற்சி மேற்கொண்டாரா? இதுவரைக்கும் நமக்கு தெரியல.